அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமியின் பதிவு. வருடம் முழுவதுமே பௌர்ணமி வந்தாலுமே சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான தலையெழுத்து மாறுவதற்கும் கர்மாக்களே நமக்கு விதி எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த சித்திரை பௌர்ணமிக்கு இருக்குது. இந்த பௌர்ணமியில் நீங்கள் எந்த விதமான வழிபாடுகள் நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒரு பூஜைகள் பண்ணாலும், தான தர்மங்கள் பண்ணாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும், இல்லை எங்களால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட சும்மா உங்களுடைய பால்கனி, மொட்டை மாடி எந்த இடத்துல நமக்கு நிலா தெரியுதோ அந்த பௌர்ணமியை போய் பார்த்து கையெடுத்து இப்படி கும்பிட்டு நம்ம வணங்கினால் கூட போதும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தலையெழுத்து எல்லாமே மாறும். இந்த பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர் வீச்சுக்களுக்கு, அந்த ஒளி கதிர்களுக்கு அவ்வளோ ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாகக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளில் நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்த கையோட நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். அதே மாதிரி எப்போ விசேஷமான நாட்கள் நம்ம வீட்டில் வந்தாலுமே நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து குளிப்பதன் மூலமாக நமக்கு சில கர்மாக்கள் தீரும், கஷ்டங்கள் எல்லாம் விலகுங்கிறது ஐதீகம். அப்படி நாளைக்கு இந்த விசேஷமான சித்ரா பௌர்ணமினால் குளிக்க போகின்ற அந்த நீரில் உங்கள் வீட்டு பக்கெட் தண்ணியில் இந்த ஒரு பொருளை மட்டும் கலந்து குளிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. குடும்பம் முழுக்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். அப்படிப்பட்ட மிக மிக ஒரு அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சித்திரை பௌர்ணமியானது வெறும் சாதாரண பௌர்ணமி நிலவு கிடையாதுங்க. நமக்கு ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு பௌர்ணமி பூஜை பண்ணால், ஒரு பௌர்ணமி கும்பிட்டா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த ஒட்டுமொத்த பலன்களையும் தரக்கூடிய அந்த ஒரே பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி. அதனால தான் இந்த ஒரு பௌர்ணமி நாளுக்கு நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முழு நிலவுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி நமக்கு இது மாதிரியான முழு நிலவு வரக்கூடிய அற்புதமான நாளில் நம்ம புனித நதிகளில் நீராடி நம்ம விரதங்கள் இருந்து தானங்கள் செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு சித்திரகுப்தருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சேனலே ஏற்கனவே இந்த சித்திரை பௌர்ணமிக்காக நம்ம வீட்டில் நிலவாசலில் ஏற்றக்கூடிய விசேஷ தீப வழிபாடுக்கான ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் ஏற்றுங்க. ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய அந்த தீப வழிபாட்டுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இதுக்கான லிங்கை கொடுக்குறோம். இது வரைக்கும் பார்க்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். சித்திரகுப்தருடைய வழிபாடு நம்முடைய வீட்டில் நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம படங்கள் இருந்தால் வழிபடலாம். மேக்ஸிமம் பெரும்பாலானவங்க வீட்டில் சித்திரகுப்தருடைய படம் நமக்கு இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிறவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு மனசார அந்த சித்திரகுப்தரை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு நோட்டும் ஒரு பேனாவை மட்டும் வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இந்த ஒரு மந்திரம் கொடுக்குறோம். சித்திரகுப்த நமஸ்துபுயம் லேகனி புஸ்தக தாரிணி கயஸ்த ஜாதி தர்மாய பித்ரு தேவாய தே நம. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு 2 புஷ்பங்கள் மட்டும் அந்த நோட்டுக்கு போட்டு மனசார சித்திரகுப்தரை வேண்டி எங்களுடைய எல்லா விதமான கெட்ட அந்த கர்மாக்கள் எல்லாம் நீங்கி எங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியங்கள் சேரணும் அப்படின்னு மட்டும் மனசில் மட்டும் நினச்சி வேண்டினாலே போதும். இதில் இந்த வழிபாட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய, அதுவும் குறிப்பாக அந்த நெய்வேத்தியம் சுவாமிக்கு நாளைக்கு நம்ம பௌர்ணமிக்கு ஏதாச்சும் வைப்போம் பார்த்தீங்களா, என்ன ஒரு சூக்ஷ்மமான ஒரு நெய்வேத்தியம் கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தர் நம்ம காமதேனுவோட அம்சமான பசுவுடைய வயிற்றில் இருந்து வந்தவர். அதனால் அவருக்கு பசுவோட பால் வைக்கலாம், தயிர் வைக்கலாம், நெய் கலந்த ஏதாவது உணவுகள் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், இல்லாட்டி பச்சரிசி மாவால் செய்யக்கூடிய அந்த பலகாரங்கள். குறிப்பாக பழத்தில் நமக்கு மாம்பழமும் இந்த பலாப்பழமும் வைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம சொல்லுகின்ற இந்த இதில் உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கும், மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பாலும் தயிரும் இருக்கும். இப்போ மாம்பழம் சீசன் தான். இப்படி என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழத்தை மட்டும் நீங்கள் வச்சு சுவாமிக்கு நம்ம வழிபடுறது விசேஷம். அதே மாதிரி நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய பேர் நம்ம விரதங்கள் இருப்போம் பார்த்தீங்களா. அப்படி விரதங்கள் இருக்கிறவங்க நம்ம இது மாதிரி அந்த மாலையில் நீங்கள் பூஜை முடிகிற வரைக்கும் பசுவினுடைய பால் மற்றும் தயிரை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா சித்திரைகுப்தருக்கு நீங்கள் பூஜை பண்ண முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாலும் தயிரும் உணவில் சேர்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
அதோடு கூட நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய அன்னதானம் கொடுக்க முடியும், வேறு ஏதாவது பண்ண முடியும். அப்படி பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் தானம் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு வந்து அந்த பொருளாதார சிச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு பேனா வந்து நம்ம வாங்கி கொடுத்தா கூட போதுமாம். அந்த ஒரு பேனா, நோட்டு புத்தகம் இப்படி வந்து நம்ம ஒரு ஏழை மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது அது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை நம்முடைய வம்சத்துக்கே கொடுக்கும். அதனால் தாராளமாக இதெல்லாம் நம்ம சொல்கிறது அதிகபட்ச விலைகள் எதுவுமே கிடையாது. அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் யாராச்சும் கஷ்டப்படுறவங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது நாளைக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அதே மாதிரி நீர், மோர், பானகம் இது மாதிரி எது வேணாலும் நாளைய தினம் நம்ம தானம் பண்ணலாம். நமக்கு எதற்கு இந்த வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குறிப்பாக இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவ வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கோருவது தான் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய மிக மிக உண்மையான தாத்பரியமே. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் நீங்கள் நாளைக்கு குளிக்கின்ற நீரில் விசேஷமான பொருட்களை கலந்து குளிக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கடலில் நம்ம குளிக்கலாம். ஆனால் கடலில் அப்படி முடியாதவங்க நம்ம வீட்டு பக்கெட்டில் மறக்காமல் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு தாங்க. கல்லுப்பு நமக்கு எவ்வளவு விதமான என்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், பணத்தடை, பொருளாதார தடைகள், வேறு ஏதாவது உயர்வுக்கு உங்களுக்கு தடைகள் ஆகிட்டுருக்கு, ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு, இல்லை வேறு எதுவுமே ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுங்க, எது எடுத்தாலும் முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, ஒரே ஒரு கல்லுப்பு மட்டும், ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் கல்லுப்பை மட்டும் போட்டு நீங்கள் அப்படி குளிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு தடவையும் இது மாதிரியான விசேஷமான நாட்களில் இப்படி இந்த கல்லுப்பு குளியலுங்கிறது நமக்கு ஒரு பணவரவு, நல்ல தனவரவு, நல்ல கிளென்சிங் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், விஷயங்கள் இது எல்லாம் போய் கண்திருஷ்டி எல்லாமே போய் நமக்கு நல்லபடியான ஒரு புத்துணர்வு கொடுத்து நமக்கு வாழ்க்கையிலே ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கல்லுப்பு கண்டிப்பாக நமக்கு பயன்படும். அதனால் மறக்காமல் கல்லுப்பு சேருங்க. அதோடு கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமை ப்ளஸ் பௌர்ணமி அப்படிங்கிறப்ப மறக்காமல் நீங்கள் எல்லார் வீட்லேயுமே நம்ம காய்ச்சாத பால் வச்சுருப்போம், பேக்கெட் பால் இல்லாட்டி பசும்பால், பால் சேர்த்து குளிக்கலாம். அதே மாதிரி தயிர் வந்து நம்ம சேர்த்து குளிக்கலாம். எல்லாமே சாஸ்திரத்துக்கு ஒரு சொட்டு சொட்டு போட்டு நம்ம அப்படி கலந்து குளித்தாலே போதும். அதே மாதிரி நல்ல ஒரு பண வசியம் நமக்கு வரணும், நல்ல பணத்துக்கான அந்த முட்டுக்கட்டைகள் பிளாக்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணி போடலாம். இல்லாட்டி ஏலக்காய் பிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் கருப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படி சேர்த்து குளிக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா சேர்க்கலாம். இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பணவசியம், பணத்துடைய அட்ராக்ஷன் நமக்கு நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கணும், ஒரு லவ் வந்து நமக்கு நல்லபடியான அந்த ஒரு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ரோஸ் வாட்டர், சுத்தமான பன்னீர் கொஞ்சம் கலந்து குளிக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து நல்லபடியான ஒரு கிளென்சிங், ஒரு ஆரா, பாசிட்டிவ் ஆரா இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் மறக்காமல் இந்த பொருட்களை கலந்து குளிங்க. நீங்கள் குளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒரு பக்கெட் தண்ணியில் அப்படி கலந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப்பு, ஒரு ஐதீகத்துக்கு அப்படி தலையோடு அப்படி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு சுபிக்ஷங்கள், ஐஸ்வர்யங்கள், இந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்ம அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நிச்சயமாக போவோம். அதே மாதிரி நாளைக்கு அப்படி குளிச்சுட்டு வந்த கையோடு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை, ஏன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்தனுடைய வழிபாடுகள் தான். அப்படிங்கிறப்ப சித்திரகுப்தனுடைய சக்தி வாய்ந்த அந்த உருவரி மந்திரத்தை நீங்கள் காலையில் ஏந்திரிச்சிட்டு சொன்ன உடனே வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைந்து இதுக்கப்புறம் நமக்கு எல்லா விதமான அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்ம செய்யவே ஆகாத மாதிரி நம்முடைய மனமெல்லாம் மாறி நம்மளே ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் சித்திரகுப்தாய நமக. ஓம் சித்திரகுப்தாய நமக. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒருவரி மந்திரம், ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் மாதிரி தோணும். ஆனால் இந்த மந்திரத்தில் நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்குது. அதுவும் சித்திரகுப்தன் அந்த அவதரித்த இந்த ஒரு நாளில் அவருடைய நாமத்தை நம்ம காலையில் ஏந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்த கையோட மனசார 3 முறை இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளவு ஒரு முறை நம்ம சொல்லி வழிபட்டால் கூட போதும். கண்டிப்பாக நமக்கான அந்த புண்ணிய பலன்கள் நமக்கு அதிகரித்து நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாகவே நடக்குங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும்.
நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயே நமக அப்படின்னு சொல்லுங்கள். எதற்காக இது மாதிரி இந்த நாமங்கள் பதிவிட சொல்கிறோன்னா, எப்பயுமே இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்முடைய குல தெய்வத்தை ஒரு நிமிஷம் அந்த நாள் அந்த நேரம் நம்ம மனசார நினச்சி இப்படி வழிபட்டாலே போதும், அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பதிவுகள்லாம் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.